ஆஹா, என்ன கேள்வி இது! நீங்கள் யார்? நான் யார் என்பதை நான் பிறந்த முதலே அறிவேன். கேள்வி சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. ஆமாம், நீங்கள் யார் என்பதை தீர்மானமாக அறிய தேவைப்படுவது கள்ளம் கபடம் இல்லாத திறந்த மனம் கொண்ட சிறு பிள்ளையின் தனம்தான். அதை பார்ப்போம். மற்றவர்களை பற்றி நீங்கள் அறிவது 100% எளியது. நம்மை சுற்றியுள்ள சுற்றத்தார்களை அவன் கோபக்காரன், இவர்கள் பொறாமைக்காரர்கள் என எளிதாக கூற முடியும். ஆனால் மற்றவர்களின் பார்வையில் நீங்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வது இயலாது மற்றும் 0% தான் முடியும். ஆகவே தான் உங்களை நீங்கள் அறிய சுய பரிசோதனை தேவைப்படுகிறது. ஒரு குழந்தை உள்ளத்துடன் திறந்த மனத்துடனும் சுய பரிசோதனை தொடர்வோம். உங்களின் உருவத்தை நீங்களே அறிவது எளிது. ஒரு முகக்கண்ணாடியின் முன் நின்றால் உங்களது உருவம் உங்களுக்கு புலப்படும், அறிவதும் எளிது. ஆனால் நமது உள்மனது மற்றும் செயல்திறன் அறிய தனித்தன்மை அளவிட வேண்டும். நமது தனித்திறமைத்தான் மற்றவர்கள் நம்மை நிர்ணயிக்க முடியும். தனித்தன்மைக்கான அளவுகோல் மற்றும் சில வழிமுறைகள் உள்ளன. அவை அன்பு, இரக்கம், திறமை, புத்தி கூர்மை, நிலைத்தன்மை, காலம், நேரம், தலைமை பண்பு. இவைகளை விவரிப்போம். அன்பு, இரக்கம் அதாவது உயர்நிலை, தாழ்வு நிலை, ஏழ்மை, தனநிலை, வயது நிலையில் உள்ளவர்களை நாம் தன்னை போல் பிறரை எண்ண வேண்டும். அதன் மூலம் நமது தனித்திறமை வேறுபடும். திறமை என்பது உடல் உழைப்பும் தொழில்நுட்பத்துறையும் செய்யும் வேலையாகும். இதன் மூலம் நமது தனித்திறமை வேறுபடும். புத்தி கூர்மை என்பது கல்வி மற்றும் அனுபவத்தின் மூலம் புத்தி கூர்மை ஏற்படுகிறது. இதன் மூலம் நமது தனித்திறமை வேறுபடும். நிலைத்தன்மை மேற்கொண்ட சிறப்பு தனித்தன்மைகளை தொடர்ந்து நிலையாக மேற்கொண்டால் இதன் மூலம் நமது தனித்திறமை வேறுபடும். காலம், நேரம் அதாவது அனைத்து செயல்களையும் குறித்த நேரத்தில் முடிப்பதும் ஒரு கால அட்டவணையை நிறைவு செய்வதும் மூலமும் நமது தனித்திறமை வேறுபடும். தலைமை பண்பு என்பது தனது கீழ்ப்படியும் குழுவுக்கு திறமையை வளர்ப்பதும், கருத்துக்களை பகிர்வதும் மற்றும் மாற்றத்தை அனுசரிப்பதும் தலைமை பண்பின் மூலம் தனித்திறமை வேறுபட உள்ளது. மேற்கண்ட சுய பரிசோதனையில் சில பண்புகள் சிலருக்கு நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ அமையலாம். 30 விழுக்காடுகள் கீழ் உள்ள பண்புகள் எதிர்மறை பண்புகளாகவே கருதப்படும். முக்கியமாக 70 விழுக்காடுகள் மேல் எந்த பண்பில் அமைகிறதோ அதுதான் ஒவ்வொருவரின் நேர்மறையான தனித்தன்மையாக உறுதிப்படுத்தப்படுகிறது. மேற்கண்ட சுய பரிசோதனை மூலம் நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன். இனி வெற்றியை நோக்கி பயணிக்கிறேன். நீங்களும் சுய பரிசோதனை செய்து வெற்றி காண்பீர்கள். Learning is fun by Jubo Can. நான் யார் அறிந்தேன். Kindly like, share and subscribe. நன்றி. உங்களின் வேல் முருகன்.